ஹலோ கைஸ், 2026 வரதுக்கு இன்னும் சில நாட்களே தான் இருக்குது. இந்த வரப்போகிற 2026 நமக்கு ஒரு வெற்றிகரமான ஆண்டாகவும் ஒரு அர்த்தமுள்ள ஆண்டாகவும் மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது. நான் சொல்ல போகிற இந்த 10 விஷயங்களை நீங்கள் இப்போவே இந்த வருஷத்தோடு நம்ம நிறுத்திக்கிட்டோம்னா நம்ம லைஃப் வந்து 2026 ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த 10 விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, சரியான நேரத்துக்காக காத்திருப்பது. நம்ம நிறைய வாட்டி நிறைய விஷயங்களை நம்ம ஸ்டார்ட் பண்ணாமல் போகிறதுக்கான முதல் ரீசனே நம்ம அந்த பர்ஃபெக்ட் டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குதான். அப்படி பார்த்தோம்னா நமக்கு அந்த பர்ஃபெக்ட் டைம் என்றைக்குமே வராதுங்க. என்றைக்காவது ஒரு நாள் அப்படின்றத விட்டுட்டு இன்றைக்கி தான் அந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜேர்னியை நம்ம எதை தொடங்கணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது என்றைக்குமே வராது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுற எவ்வளோ பெரிய ஜேர்னியாக இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்மால் ஸ்டெப்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த பர்ஃபெக்ட் டைமுக்காக வெயிட் பண்ணாமல் இன்றைக்கி தான் அந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2, நடந்ததை நினச்சி வருந்துறது. ரிக்ரெட்டிங் ஓவர் தி பாஸ்ட். நடந்து போன விஷயத்த நம்மளால் என்றைக்குமே மாற்ற முடியாது. ஆனால் அந்த விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடத்தை வச்சு நம்மளால் நம்மளுடைய ஃப்யூச்சரை கண்டிப்பாக ஒரு பெட்டர் ஃப்யூச்சராக மாற்ற முடியும். ஸோ இப்போவே நீங்கள் நடந்த விஷயங்களை பற்றி யோசித்து கவலைப்படாமல் அதை ஒரு பேக் மாதிரி நம்ம கூடவே இந்த 2026 கூட தூக்கிட்டு போகாமல் அதை இப்போவே மறந்துட்டு அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசிங்க. நம்பர் 3, ஒப்பிட்டு பார்ப்பது. கம்பேரிசன். நம்மளுடைய தொடக்கத்தையும் மற்றவர்களோட வெற்றியையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஸோ கம்பேரிசன் வந்து என்றைக்குமே நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்காதுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நிறைய டைம் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம சோஷியல் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நிறைய பேர் ரொம்ப ஹாப்பியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதா நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் இந்த சோஷியல் மீடியா இந்த இதிலெல்லாம் காமிக்கிறது எப்படின்னா உங்களுக்கு வந்து வெறும் ஃபில்டர்ட் வெர்ஷன் தான் காமிக்கிறாங்க. நம்மளுடைய யதார்த்தமான லைஃப்பை வந்து நம்மளுடைய அந்த ஃபில்டர்ட் வெர்ஷனோட நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வருத்தம் தான் ஏற்படுமே தவிர நம்ம எப்போவுமே ஹாப்பியாக இருக்க முடியாது. நம்ம எந்த விஷயத்தை கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நான் எப்படி இருந்தேன், இன்றைக்கி நான் ஒரு பெட்டர் பர்சனாக மாறி இருக்கேனா அப்படிங்கிறத நம்மளோட கம்பேரிசன் இருக்கணுமே தவிர நம்ம வந்து நம்மளோட லைஃப்பை மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. பிகாஸ் நம்ம மற்றவங்களோட லைஃப்பை கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியாது அண்ட் நம்மளால் அதை கம்பேர் பண்ண கூடவே கூடாது. நம்பர் 4, நம்ம சுயமரியாதையை இழந்து மற்றவர்களை சந்தோஷப்படுத்துறது. நமக்கு ஒரு விஷயம் பிடிக்காமல் இருந்தாலும் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல நம்ம சரின்னு சொன்னோமா நம்மளுடைய சுயத்தை இழக்கிறோம். நம்ம மற்றவர்களுக்காக நம்மளை நாமே மாற்றிக்கொண்டே போனால் நம்மளால் கண்டிப்பாக வளரவே முடியாது. ஸோ நம்ம எந்த இடத்துல நோ சொல்லணுமோ அங்கே கண்டிப்பாக நோ சொல்லணும். ஸோ நோ சொல்ல கற்றுக்கங்க. நம்பர் 5, ரொம்பவே பிஸியாக இருக்கிறது. ரொம்பவே பிஸியாக இருக்கிறது தான் நம்மளை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பர்சனாக மாற்றும் அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய பேரோட ஒரு தவறான கண்ணோட்டமாக இருக்குது. எப்போ நம்மளுடைய மைண்டும் நம்மளுடைய பாடியும் ரொம்ப சோர்வடையுதோ அப்போது நம்மளோட லைஃப்பில் நம்ம ஒரு கரெக்டான பவுண்டரி செட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு அது ஒரு அறிகுறியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய வேலையோட அளவை மதிப்பிடாமல் அது உண்டாக்குற இம்பேக்டை தான் நம்ம எப்போவுமே அளந்து பார்க்கணும். ஸோ ஓய்வு என்பது நமக்கு வந்து ஒரு பரிசு கிடையாது, அது வந்து நமக்கு தேவையான ஒன்று. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்பில் நம்மளுடைய ரெஸ்ட்டையுமே ஒரு ப்ரியாரிட்டியாக கொடுக்கணும். நம்பர் 6, எல்லார் இடத்துல இருந்தும் அங்கீகாரம் பெறணும்னு நினைக்கிறது. ஸோ எக்ஸ்பெக்டிங் வேலிடேஷன் ஃப்ரம் எவ்ரி ஒன். நம்ம எல்லா டைமும் எல்லாருக்கும் பிடிச்சவங்களா கண்டிப்பாக நம்மளால் இருக்க முடியாது. அப்படி இருக்கணும்னு நினைக்கிறது வந்து ரொம்பவே தவறான ஒரு விஷயமாக இருக்குது. ஒரு சில நேரத்தில் சிலருக்கு பிடிக்காமல் இருக்கிறதுமே ரொம்பவே நல்லது தான். ஸோ நம்ம எல்லாரிடத்துலையும் நல்ல பேர் வாங்கணும் இல்லை நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட நம்ம சரியான நபராக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் ஒரு நல்ல விஷயம். நம்பர் 7, பற்றாக்குறை மனப்பான்மை. த ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட். ஸோ எப்போவுமே அன்போ வெற்றியோ பொருளோ எதுவோ இந்த உலகத்தில் ரொம்பவே கம்மியாக இருக்குது நம்ம எப்போ நினைக்க ஆரம்பிக்கிறோமோ, எது நமக்கு போதவில்லை பத்தாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருக்கோமோ அந்த விஷயம் வந்து நமக்கு மிகுந்த கவலையும் பொறாமையும் தான் தரும். ஸோ எப்போ நமக்கு இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறோமோ, நமக்கு கிடைச்ச ஒரு விஷயத்த நம்ம வந்து அதை நினச்சி நம்ம அதுக்கு ஒரு தேங்க்ஃபுல்லாக இருக்கோமோ அப்போது அந்த விஷயம் வந்து நமக்கு வந்து ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியை ஒரு மன நிறைவையும் கொடுக்கும். ஸோ மற்றவர்களோட விளக்கு எரிவதால் நம்மளுடைய விளக்கு அணைந்து விடும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஸோ நம்ம எப்போவுமே போதும் என்ற எண்ணம் நமக்கு வேணும். அண்ட் நம்மளும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மனப்பான்மை நமக்கு என்னைக்கு வருதோ அன்றைக்கி தான் நம்மளுடைய லைஃப்பில் நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம். நம்பர் 8, மாற்றங்களை எதிர்க்கும் மனப்பான்மை. ரெசிஸ்டன்ட் டு சேஞ்ச். நம்மளுடைய பழைய எண்ணங்களையும் பழக்க வழக்கங்களையும் மாற்றிக்கொள்ள மாட்டோம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பழக்கங்களையும் எண்ணங்களையும் மாற்றிக்கொண்டு நம்ம அப்கிரேட் ஆகணும். அப்படி இல்லாட்டி நம்மளுடைய லைஃப் வந்து ரொம்பவே ஸ்டாக்னெண்ட் ஆயிரும். ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளுங்க. நம்பர் 9, சின்ன சின்ன விஷயத்துக்குமே ஓவர் திங்க் பண்ணுறது.
ஒரு விஷயத்த இல்லை ஒரு நடந்த விஷயத்தையோ ஒரு கான்வர்சேஷனையோ நம்ம வந்து ரொம்பவே போட்டு குழப்பிக்கிட்டு அந்த விஷயத்தை ரொம்பவே திரும்ப யோசிச்சிட்டே இருக்கும்போது அது வந்து நமக்கு வந்து மேலும் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் தான் கொடுக்குமே தவிர அந்த விஷயம் கண்டிப்பாக மாறப்போகிறதில்ல. நம்ம வந்து நம்மளோட லைஃப்பில் எப்போ வந்து ஓவர் திங்கிங் வரும்னு நினைக்கும் போது நம்ம வந்து இந்த 5x5 ரூலை வந்து ஃபாலோ பண்ணணும். அது என்னன்னா லைக் ஒரு விஷயம் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு கழிச்சு நமக்கு அந்த விஷயம் வந்து ஒரு பொருட்டாவே இருக்காது அப்படின்னா அந்த விஷயத்து மேலே நம்ம வந்து 5 நிமிஷத்துக்கு மேலே அந்த விஷயத்தை நினச்சி நம்ம கவலைப்படவே கூடாது. ஓவர் திங்கிங் இருந்து ஒரு குப்பை மாதிரி. ஸோ அதனால அந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனல் ஒன், நம்பர் 10, ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கான பயம், த ஃபியர் ஆஃப் பீயிங் அ பிகினர். ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய விஷயத்த தொடங்காமலேயே விடுறதுக்கான முதல் ரீசன் வந்து மற்றவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க, நம்ம மற்றவங்க முன்னாடி ஒரு முட்டாளாக தெரியுமா அப்படின்ற பயம் தான் நம்மளை நிறைய டைம் நிறைய விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான முதல் ரீசனாக இருக்குது. ஸோ நம்ம எப்பவுமே ஒரு பிகினர் மைண்ட் செட்டை கொண்டு நம்ம எதை தொடங்கணும்னு நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட்டோட தொடங்கணும். அதுதான் நம்மளுடைய வெற்றிக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இப்போது எந்த ஒரு விஷயத்துலையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து ஒரு காலத்தில் பிகினர்ஸாக தான் இருந்திருக்காங்க. ஸோ ஸ்டாப் ஹேவிங் தட் ஃபியர் ஆஃப் பீயிங் த பிகினர் அண்ட் எம்ப்ரேஸ் தி பிகினர்ஸ் ஆட்டிடியூட் அண்ட் ஸ்டார்ட் டூயிங் வாட் யூ வாண்ட் டு டூ. இந்த 10 விஷயங்களில் நம்மளுடைய மைண்ட் செட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டாலே நம்ம வந்து அடுத்து வரப்போகிற 2026 நம்மளோட ஒரு பெட்டர் பர்சனாகவும் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாகவும் கண்டிப்பாக மாற முடியும். இந்த 10 விஷயங்களில் நீங்கள் எந்த விஷயத்தை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குற வரைக்கும் see you until then, bye.